எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஃப்டி அமௌண்ட் 10 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5% எடுத்துக்கிட்டோன்னா, நான் கியூமுலேட்டிவ் எஃப்டி டைப் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு 7.5 lakhs கிடைக்கும். அதுவே கியூமுலேட்டிவ் எஃப்டி நம்ம செலக்ட் பண்ணோம்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு 11,02,349 கிடைக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,52,349. அது என்ன நான் கியூமுலேட்டிவ் எஃப்டி கியூமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னா, நான் கியூமுலேட்டிவ் எஃப்டி வந்து இன்ட்ரெஸ்ட்டை நம்மளுக்கு மந்த்லி அல்லது குவார்ட்டர்லி அது 3 months ஒன்ஸ் நமக்கு பே பண்ணிடுவாங்க. கியூமுலேட்டிவ் எஃப்டினா இன்ட்ரெஸ்ட் மெச்சூரிட்டி அப்போ தான் நமக்கு பே பண்ணுவாங்க. அப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 3,50,000 டிஃப்ரென்ஸ் வருது. 20 இயர்ஸ்னு பார்க்கும்போது 18,59,909 rupees டிஃப்ரென்ஸ் வருது. எதனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, பேக்ரவுண்டில் எப்படி கால்குலேஷன் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ டோட்டலாக பார்க்கும்போது ஆஃப்டர் 10 years நான் கியூமுலேட்டிவ் எஃப்டியாக இருந்துச்சுன்னா 10 lakh ப்ளஸ் 7,50,000 இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 17,50,000 வரும். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 lakh ப்ளஸ் 15,000 சேர்ந்தால் 25 lakh வரும். இது வந்து நான் கியூமுலேட்டிவாக இருந்தால். இதுவே வந்து கூட்டு வட்டி போட்டு கியூமுலேட்டிவாக இருந்தால் எவ்வளோ வரும்னா 10 lakh ப்ளஸ் 11,02,349 இன்ட்ரெஸ்ட், அப்போ 21 lakh ஆகிடும். அப்போ 10 lakh வந்து இதில் வந்து 21 lakh ஆகுது கியூமுலேட்டிவ் எஃப்டியில். நான் கியூமுலேட்டிவில் வந்து 10 lakh வந்து 17,50,000 ஆகுது ஆஃப்டர் 10 years. ஆஃப்டர் 20 இயர்ஸ்னு போட்டிங்கன்னா கியூமுலேட்டிவ் எஃப்டி வந்து 10 lakhல இருந்தது வந்து 43,59,909 மாறிடுது. ஆனால் நான் கியூமுலேட்டிவ் வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் 25 lakh தான் இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அதனால தான் கியூமுலேட்டிவாக நான் கியூமுலேட்டிவாக எதுன்றதை எஃப்டி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே கரெக்டாக பார்த்துட்டு நம்ம எது நமக்கு செட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நான் கியூமுலேட்டிவ் எஃப்டியில் எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் மந்த் பிரின்சிபல் அமௌண்ட் சேம் அதே 10 lakh. இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 7.5%. 10 lakh into 7.5%, 75,000. 75,000ங்கிறது வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பேங்க்கில் 7.5%னா அது இயர்லி இன்ட்ரெஸ்ட். அப்போது 10 lakh-ஓட 7.5% வந்து 75,000 வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். அப்போ அது மந்த்லி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 6,250. 6,250 month 1. month 2ல் வந்து என்ன இருக்கும், சேம் பிரின்சிபல் அமௌண்ட் அதே தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் சேம் 6,250 தான் வரும். இதே தான் வந்து 12 monthsக்கும் இப்படியே தான் வரும். 12 months அதே 10 lakh, இன்ட்ரெஸ்ட் வந்து 6,250. ஸோ ஆஃப்டர் 1 year எப்படி இருக்கும், 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 அப்படியே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 12 monthsக்கு ஆட் பண்ணால் 6,250 into 12. 12 months நம்ம அப்படியே ஆட் பண்ணும்போது 75,000 வரும். அப்போ ஆஃப்டர் 1 year நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 10,75,000. இதை வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்த்து நான் கியூமுலேட்டிவ் எஃப்டியில் போட்டால் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இதுதான் வந்து கியூமுலேட்டிவ். இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கால்குலேஷன். இதுதான் காம்பவுண்டிங் எப்படி ஆகுது, நம்மளுக்கு எப்படி அவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். எஃப்டி அமௌண்ட் சேம் 10 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5% அதே தான். ஃபஸ்ட் மந்த் அதே தான் இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதே தான் இருக்கும்.
இன்ட்ரெஸ்ட் சேம் அதே மாதிரியே தான் 10 lakh into 7.5% போட்டிங்கன்னா 75,000. இது வந்து இயர்லிக்கு, நமக்கு மந்த்லிக்கு வேணும். ஸோ டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா சேம் 6250. அதே 6250 தான் வந்து வரும். மந்த் எண்டில் வந்து அது பிரின்சிபல் அமௌண்ட் சேம் அதே 10 lakh தான் இருக்கும். சேம் செகண்ட் மந்த்துக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். தேர்ட் மந்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் மந்தில் பிரின்சிபல் அமௌண்ட் மாறாது, இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேம் கால்குலேட் ஆகும். மந்த் எண்ட் பிரின்சிபல் எப்படி இருக்குன்னா, இந்த 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டை டோட்டல் பண்ணி நம்ம பிரின்சிபலோட ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன வரும்? 6250, அதாவது 3 மாதம் 3 டைம்ஸ். இப்போ 18,750. இதோட இந்த 10 lakhோட 18,750 ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன வரும்? 10,18,750 rupees ஆயிரும். இப்போ நம்ம டெபாசிட் அமௌண்ட், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 10,18,750. இப்போ ஃபோர்த் மந்த்துக்கு வந்து எப்படி கால்குலேஷன் நடக்கும் அப்படின்னா, 10,18,750 இதுதானே இப்போ நம்ம இனிஷியலாக இருக்கிற டெபாசிட் அமௌண்ட்டு. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 10,18,750 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் 7.5%. அப்போ என்ன வரும்? 76,406.25 வரும். இது வந்து 1 இயருக்கு டிவைடட் பை 12 போட்டால் 1 மந்த்துக்கு என்ன வரும்? 6367. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 6250 இருந்தது. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 6367 மாறிடுச்சு. அப்போ நமக்கு இங்கே வந்து இப்போ இங்கே வந்து சேம் அதே தான் 10,18,750 இருக்கும். ஃபிஃப்த்து மந்த் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது, 10,18,750 தான் இருக்கும் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட்டும் அதே தான். இது மந்த் எண்டில் வர டெபாசிட் அமௌண்ட்டும் அதே தான் இருக்கும். இப்போ வந்து சிக்ஸ்த்து மந்தில் என்ன நடக்கும்? சேம் அதே 10,18,750 வரும். இன்ட்ரெஸ்ட்டு 6367. பட் 1, 2, 3 மந்த்ஸ் ஆக்சுவலி அந்த 3 மந்த்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டோட்டல் பண்ணி திரும்ப பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுவாங்க. அப்போது 6367 இன்ட்டு 3 போட்டால் என்ன வரும்? இது 6367 இன்ட்டு 3 19,101 வரும். அப்போது இதோட 19,101 ஆட் பண்ணணும். ப்ளஸ் 18,750 ஈக்குவல் டு 10,37,851. இது வந்து இப்படியே கன்யூ ஆகும். 12 மந்த்ஸ் வரைக்கும் இப்படியே கன்யூ ஆகும். எவ்ரி 3 மந்த்ஸ் வர இன்ட்ரெஸ்ட்டை 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டோடையே ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ எண்ட் ஆஃப் த கடைசி இதில் எப்படி வரும்னா, எண்ட் ஆஃப் கடைசியில் 10,77,136 வரும். இதில் வந்து நம்ம கியூமுலேட்டிவில் பார்க்கும்போது என்ன வந்துச்சு? 10,75,000 வந்துச்சு. நான் கியூமுலேட்டிவில் 10,75,000 வந்துச்சு. கியூமுலேட்டிவில் 10,77,136 rupees வருது. இது வந்து 1 இயருக்கு அப்படிங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து 2,136 தான் டிஃப்ரென்ஸு. பட் இதுவே 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு போகும்போது தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்தீங்களா உங்களுக்கு 3,52,000, 18,59,909,
இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் கியூமுலேட்டிவாக நான் கியூமுலேட்டிவாக எதில் போடலாம், எது நமக்கு பெனிஃபிஷியல்னு யோசித்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கியூமுலேட்டிவ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏஜ்டு பீப்புள், நமக்கு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கியூமுலேட்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கியூமுலேட்டிவ் சூஸ் பண்ணால் தான் நமக்கு வெல்த் க்ரியேஷனுக்கு கியூமுலேட்டிவ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.